இன்னைக்கு செஷன்ல நம்ம வந்து பைனரி டு டெசிமல், ஆக்டல் டு டெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் பார்க்க போறோம். இது வரைக்கும் என்ன பார்த்துட்டோம்னா ஒரு டெசிமல்ல இருந்து எப்படி பைனரி, டெசிமல்ல இருந்து எப்படி ஆக்டல், டெசிமல்ல இருந்து எப்படி ஹெக்ஸாடெசிமல் மாத்துறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா வேற நம்பர் சிஸ்டம்ல இருந்து எப்படி டெசிமலா மாத்துறது, அதாவது ஒரு பைனரி எப்படி டெசிமலா மாத்துறது, இல்லைன்னா ஆக்டல் எப்படி டெசிமலா மாத்துறது, டெசிமல் ஹெக்ஸாடெசிமல் எப்படி டெசிமலா மாத்துறதுன்னு. ஓகே, ஸோ ஒரு டெசிமல்ல இருந்து வேற நம்பர் சிஸ்டம்க்கு லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வேற நம்பர் சிஸ்டம்ல இருந்து பைனரி டு டெசிமலுக்கு வந்து we will use positional notation method. Positional notation method னு பேர் இதுக்கு. ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்வெர்ட், ஓகே, உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறதையே பார்க்கலாமா, இல்ல 110101 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பேஸ் 2 டெசிமல் கொடுக்குறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது என்ன கொடுத்துருக்கிறது, என்ன நம்பர் சிஸ்டம்னு கண்டுபிடிக்கணும். எதை வச்சு கண்டுபிடிப்போம், இந்த பேஸை வச்சு. இங்க பேஸ் 2 இருக்கனால திஸ் இஸ் பைனரி டு டெசிமல். ஸோ ஒரு டெசிமலா மாத்தணும்னாலே இட்ஸ் பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட். பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட்னா என்னன்னா, இங்க பேஸ் 2 இருக்குல்ல, அந்த 2 வந்து இப்படி எழுதிக்கோங்க. பொசிஷனல் நோட்டேஷன், அப்புறம் வந்து வெயிட், அப்புறம் வந்து given நம்பர், ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா பொசிஷனல் நோட்டேஷன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் given நம்பரை எழுதிக்கோங்க. 1 1 0 1 0 1 இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் given நம்பரை எழுதிக்கோங்க. ஓகே, ஓகே, ஒரு given நம்பரை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்கன்னா டேபிள் போட்டுக்கோங்க. given நம்பர் எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. டேபிள் போட்டுட்டு then what you do is positional notationல just எல்லாத்துலயுமே 2, இங்க base 2 இருக்குறதுனால just write 2 2 2 2. ஓகே, 2 2 2 னு எழுதிட்டு இந்த பவர் வந்து என்னன்னா எப்பவுமே 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். 0 1 2 3 4 5. ஓகே, எழுதிட்டு இங்க என்ன பண்ணனும்னா 2 power 0 is always 1. ஓகே, நான் சம் ஆஃப் பவர்ஸ்ல சொல்லி கொடுத்த மாதிரி 1 போட்டுக்கோங்க. இந்த 1 ஓட டபுள் இங்க எழுதுங்க. 2 ஓட டபுள் 4, 4 ஓட டபுள் வந்து 8, 8 ஓட டபுள் வந்து 16, 16 ஓட டபுள் வந்து 32. ஓகே, சோ இந்த மாதிரி எழுதிக்கணும். திருப்பி சொல்றேன், பைனரி டு டெசிமல்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதுல இருந்து எது மாத்தணும்ன்றது ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சோ கொடுத்திருக்கிறது பைனரி நம்பர், அது எதுவா மாத்த சொல்றான், டெசிமலா மாத்த சொல்றான். அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. பைனரி டு டெசிமல் எழுதுங்க. சோ டெசிமலா மாத்தணும்னாலே பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட் என்ன எழுதிக்கணும்னா பொசிஷனல் நோட்டேஷன், வெயிட், given நம்பர். given நம்பர்ல கொடுத்திருக்கிற நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. அப்புறம் பொசிஷனல் நோட்டேஷன்ல வந்து 2 ஃபுல்லா 2 போட்டுக்கோங்க. பவர் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 0 1 2 3 4 5 னு எத்தனை இருக்கோ அத்தனை போட்டுட்டே போயிடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டு 1ல இருந்து டபுள் பண்ணிட்டே வாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஓகே, இப்போ வந்து இங்க வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 1 1s are என்ன 1, 2 zeros are 0, 4 1s are 4, 8 zeros are 0, 16 1s are 16, 32 1s are 32. இப்போ இது எல்லா நம்பரையுமே ஆட் பண்ணனும், அவ்வளவுதான். ஓகே, so 110101 base 2 is equal to 32 plus 16 plus 0 plus 4 plus 0 plus 1. That is equal to 32 16 4 1. zeros போட தேவையில்லை. ஸோ அப்போ என்ன ஆகிடும், 6 plus 4 10 11 12 13 4 1 5 53 is the answer. ஸோ அப்போ 53 base 10 ன்னு அர்த்தம். ஓகே, அந்த base 10 கண்டிப்பா போடணும். So this is how you will convert a binary number to decimal. I again explained
ஸோ கொடுத்துருக்கிற நம்பர் ஃபர்ஸ்ட் பைனரியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பைனரியிலேருந்து டெசிமல் மாற்ற சொல்கிறானான்னு அதை ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடணும். அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் பைனரி டு டெசிமல், டெசிமல்னாலே இந்த மாதிரி பொசிஷனல் நோட்டேஷன் வெயிட் கிவன் நம்பர்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிவன் நம்பர்ல அவங்க கொடுத்துருக்கிற எல்லா நம்பர்ஸுமே எழுதிக்கோங்க. கொஞ்சம் தூரம் கேப் விட்டு தூரமாக எழுதிக்கோங்க. அப்புறம் பொசிஷனல் நோட்டேஷன்ல 2 போட்டுங்க, ஃபுல்லா 2 போட்டு வந்துருங்க. அப்புறம் மேல பவர் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 0 1 2 3 4 5னு போடணும். வெயிட்ல வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பவர் தான் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், வெயிட் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை டபுள் பண்ணிட்டே எழுதிட்டே வாங்க. அப்புறமா இந்த செகண்டும் தேர்டு மட்டும் மல்டிப்ளை பண்ணோம். 1 1s are 1, 2 0s are 0, 4 1s are 4, 8 0s are 0, 16 1s are 16, 32 1s are 32 போட்டு எல்லா நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெசிமல் ஈக்விவலென்ட் கிடைச்சிடும். ஓகே சில்ட்ரன், ஓகே சில்ட்ரன், இப்போ இங்க கவனிங்க. இது வந்து என்னன்னா பேஸ் 2 கொடுத்துருக்கான். அப்போ இது வந்து பைனரி டு டெசிமல். ஸோ அப்போ என்னது பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட். டெசிமலா மாற்றணும்னாலே இட்ஸ் பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட். ஆனா ஒண்ணு கவனிக்கணும், இங்க பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்க கவனிக்கணும், பாயிண்ட் வச்சு போட்டிருந்தா. ஓகே, அது வந்து என்ன பைனரி ஃபிராக்ஷன் சொல்லுவோம் பாயிண்ட் வச்சிருந்தா. ஸோ அதுவும் வந்து இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பொசிஷனல் நோட்டேஷன் எழுதிக்கோங்க. ஓகே, தென் வெயிட், தென் கிவன் நம்பர் எழுதிக்கோங்க. கிவன் நம்பர்ல அப்படியே கொடுத்துருக்கிற நம்பரை கேப் விட்டு எழுதிக்கோங்க. 1 1 டாட் போட்டுக்கோங்க, 0 1 1. ஓகே, ஸோ இப்போ பொசிஷனல் நோட்டேஷன்ல என்ன எழுதணும், அதுக்கப்புறமா கோட் போடுங்க. ஓகே, ஸோ இந்த டாட்டுக்கு வந்து ஒண்ணுமே எது தேவையில்லை. 2 2 2 டாட் 0 கோடு போட்டுறீங்க. அப்ப அங்கேயும் 2 போட்டுருவீங்க நீங்க. ஓகே, 2 2 2 2. இப்போ என்ன பண்ணணும்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் கணக்குல எடுத்துக்கணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து 0 1ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, பாயிண்ட்டுக்கு முன்னாடி, பாயிண்ட்டுக்கு பேக்ல இருக்கிறதுக்கு தான் 0 1. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து என்னன்னா -1 -2 -3ன்னு போடணும். இங்கேயே கூட டாட் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் ஈஸியா எல்லா இடத்துலயும் டாட் வச்சுடுங்க. ஓகே, ஸோ டாட்டுக்கு பின்னாடி இருக்கிறது தான் 0 1 2ன்னு போடணும். டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து பவர் -1 -2 -3ன்னு போடணும். ஸோ அது எப்படி போடுறதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ இது வந்து 2 power 0 கீழே என்ன போடணும், எப்பவுமே 1 போடணும். ஓகே, ஸோ இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண 1. ஸோ அப்போ 1ஓட டபுள் 2. இது எங்க இது. இப்போ இதுக்கு அப்புறம் எப்படி எழுதணும்னு சொல்றேன் பாருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது எப்படி எழுதணும்னா 2 power -1 வந்து எப்பவுமே 0.5. ஓகே, 2 power -1 வந்து எப்பவுமே 0.5. ஓகே, ஸோ இந்த 0.5 அப்படியே டபுள் பண்ணிக்கிட்டே போனோம். அதாவது 5 5s are என்ன 25. 25 into 5 125. அடுத்தது 2 power -4ங்கன்னா 125 into 5 அப்படி பண்ணிட்டு போனோம். பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா எல்லாமே டாட் வைக்கணும். இதையும் ஆட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ இது ஆட் பண்ண என்ன வரும் 0.125. சாரி, மல்டிப்ளை பண்ணுங்க. இது இங்கே மல்டிப்ளை பண்ணோம் 0.125. இது வந்து 0.25. இது வந்து 0. இது வந்து 1 2. ஓகே, இது தனியா ஆட் பண்ணோம், இது தனியா ஆட் பண்ணோம். இப்போ இது வந்து என்ன ஆயிடும் 3 டாட். இது வந்து 0.25 0.125 இப்படி ஆட் பண்ணுங்க. 5 7 3 3.375 the answer. Okay, base 2 is equal to. So நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் வந்து அதுக்கு தனியா பவர்ஸ் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கு வந்து பவர் வந்து -1ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து 2 power 0 வந்து 1 2. 2 power -1 வந்து எப்பவுமே 0.5. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 0.5 into 5 0.25. 0.25 into
5.125 போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதுங்க. இது மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி எழுதணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தனியா ஆட் பண்ணணும், பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் தனியா ஆட் பண்ணி எழுதணும். ஓகே சில்ட்ரன், காட் இட்? நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே, இது வந்து என்னது, ஒரு பைனரி ஃபிராக்ஷன் டாட் வச்சு கொடுத்துருக்கான் பாருங்க. அப்போ பைனரி டு டெசிமல், இது கண்டிப்பா எழுதிருங்க. சோ டு டெசிமல், டெசிமலா மாத்தணும்னாலே யூ ஹேவ் டு டு பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட். அப்போ பொசிஷனல் நோட்டேஷன், ஓகே, then weight, then given number. ஓகே, சோ ரெண்டு பாக்ஸ் தனித்தனியா கூட நீங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிறது வந்து என்னது 1011, இதுக்கு தனியா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, சோ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, அப்புறம் இன்னும் கேப் விட்டு இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ், கேப் விட்டுருங்க. பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு தனியா ஒரு பாக்ஸ், பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது தனியா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்ப இங்க என்ன இருக்கு, 1101 எழுதிக்கோங்க. இப்ப எல்லாத்துலயுமே 2 தான், தனித்தனி பாக்ஸே போட்டுக்கோங்க. that will be very easy to understand and to do the sum. பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து -1 -2 -3 -4ல இருந்து ஆரம்பிக்கணும். சோ இது வந்து என்னது, எப்பவுமே 1, 1 ஓட டபுள் 2, 2 ஓட டபுள் 4, 4 ஓட டபுள் 8. ஓகே, பவர் -1 வந்து 0.5. ஓகே, சோ 0.5 into 0.5 வந்து 0.25, 0.25. ஓகே, 5 டேபிள்ஸ் எழுதிட்டே போனோம், 5 டபுள் இது பண்ணிட்டே போனோம். அப்போ 25 into 5 வந்து 0.25 into 5 வந்து 5 5s are 25, 5 2s are 10, 12. ஓகே, சோ அப்போ 125, 0. ஏன்னா 3 டிஜிட் இருக்கு பாருங்க. சோ அப்போ வந்து 0.125. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா 0.125 into 5, 5 5s are 25, 5 2s are 10, 12, 5 1s are 5, 6. ஆனா பாத்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4. அப்போ 4 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், 1 2 3, இல்லனா 0 போட்டு பாயிண்ட் வைக்கணும். அப்போ இது வந்து 0.0625. ஓகே, இப்போ இதே மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். 1 1s are 1, 2 1s are 2, 4 0s are 0, 8 1s are 8. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 0.5 into 1 வந்து 1, சாரி 0.5. ஓகே, அதே மாதிரி இது வந்து 0.25, இது வந்து 0 ஆயிடும், 0 into anything is 0. இது வந்து 0.0625. இப்போ என்ன பண்ணனும்னா இதெல்லாம் ஆட் பண்ணனும். 1011.1101 is equal to, இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வருது, 8 plus 2 10 11. இப்போ 11 point, இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணனும்னா 0.5, 0.125, 0.0625 ஆட் பண்ணீங்கன்னா இப்போ இது 5 7 6 7 8 6. ஓகே, சோ அப்போ 0.6875. this is the answer, base 10. Got it children? Okay, so this is how you will convert a binary fraction to decimal. பாயிண்ட் முன்னாடி இருக்கிற நம்பருக்கு தனியா பாக்ஸ் போட்டு ஆர்டினரி எப்பவும் பண்ற மாதிரி பண்ணிடுங்க. பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு, ஆனா பவர் வந்து இப்படி இந்த டைரக்ஷன்ல ஆரம்பிக்கணும். பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பவர் வந்து இப்படி ஆரம்பிக்கணும் இந்த டைரக்ஷன்ல, இதுக்கு வந்து இப்படி ஆரம்பிக்கணும். -1 -2 -3 -4 போட்டு 2 power minus வந்து it's always 0.5. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல இருந்து 5 into 5 பண்ணிட்டே போணும். ஓகே, அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு ஆட் பண்ணிட்டு இதை தனியாக ஆட் பண்ணி எழுதிருங்க, இதை தனியாக ஆட் பண்ணி எழுதிருங்க, ரெண்டுத்தையும் பாயிண்ட் வச்சு எழுதிடணும். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.